எனக்கு பியூட்டி பண்றதே இவங்க தான். அடிக்கிறா என் மேல தண்ணி அடிக்கிறா. இறங்கி வா மேகி. நோ, நான் இறங்கி வர மாட்டேன். நான் இறங்கி விழுந்து வந்தேன்னா என்னால ஏற முடியாது. அதனால தான் நான் இறங்காம இருக்கேன். அழுக்காயிடுச்சு கண்ணாடி. குட் மார்னிங், வெல்கம் டு லண்டன் மேகி. இன்னைக்கு நாங்கள் செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் சும்மா அப்படியே வாக் பண்ணிவிட்டு அரௌண்ட் சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன ஷாப்பிங், லோக்கல், அங்கே கேம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. மார்னிங் வெரி நைஸ் அட் 9 o'clock, அரௌண்ட் 9 o'clock இப்போ. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் ஃபார் அ வாக், ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்ன, நம்ம ஜஸ்ட் வாக் போனால் தான் அந்த சாப்பாடெல்லாம் செரிக்கிறது. ஸோ நம்ம இப்போ ரிசப்ஷன் போய் கொஞ்சம் சில என்னென்னா வெளியில் போகலாமா, ஏன்னா நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய பெரிய சன் வாண்ட்ஸ் டு ட்ரைவ். இது பின் ஏரியா, அவ்வளோ போய் கேட்டுடுறோம். இது வந்து நைட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட லைட்டு தான் இருக்குது. மூடி இருக்கு பாரு, கேட்கலாம், கேட்டால் சொல்லுவா. I think you can go out. Yes, you can. People are going out. See, இப்போ காலையிலே டேட்டை கூட்டு போயிருந்தாக்கலாம். ஏஞ்சிருக்கோம், ஃப்ரீயாக இருந்திருக்கும் ரோடு. இப்படி போய் கேட்கலாம், இந்த பக்கம் போய், இல்லை அப்படி போய் கேட்குறதா, இப்படி கேட்கலாமா? வந்து இப்போ செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோம், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் நம்ம சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் செக் அவுட் கீ ட்ராப். இன்கேஸ் இமீடியட்டாக போகணுன்னா நம்ம கீ லாக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு போயிடலாம். ஸோ நாங்கள் இப்போ ரிசப்ஷனில் போய் சில கேட்க போகிறோம். நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, வெளியில் போயிட்டு உள்ளே வரலாமான்னு. வெளியில் போயிட்டு உள்ளே வரலாம். அவங்க உள்ளே வரும்போது ஐ அரைவ்ட் அட் ஹோம்னு சொல்லி ஒரு ரெட் பேட்ச் கொடுத்தாங்க. ஆஸ் லாங் ஆஸ் அது நம்ம காரில் இருக்க வரைக்கும் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் உள்ளே வரலாம். ஸோ இப்போ ரிசப்ஷனில் என்ன போய் கேட்க போகிறோன்னா, ஸ்விம்மிங் புக் பண்ணாங்க எங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு அவங்களோட புக்கிங் ஸ்லாட்டு கரெக்டாக வரல. ஸோ அதுக்காக அவங்க ரிசப்ஷன் தான் ஸ்பீக் பண்ணோம். அது இல்லாமல் இன் ஃப்யூச்சர் நம்ம வந்து ஹெவன் ஹாலிடே புக் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நாங்கள் லேட் செக்கிங் போகிறோம், இன்கேஸ் 3 to 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இன்கேஸ் 10 o'clock போகணும் அப்படின்னா போகலாமான்றது, அதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஒன்லி ரிசப்ஷனில் தான் போய் கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் போகிறேன் நான். நாங்கள் இப்போயும் அடுத்த புக்கிங்க்கு ரெடி ஆகிட்டேன், என் மைண்ட் செட் ஆகிடுச்சு. நம்ம ரிசப்ஷனில் தான் ஆக்சுவலி நம்பர் வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஏதாவது ப்ராப்ளம் அவங்க தான் சொல்லணும். ரிசப்ஷனில் சொன்னால் they will அப்படி தான் போகணும். we have to go cross the road and walk in the footpath. No, we can't go. Come. அதான் என்ட்ரன்ஸ். செக்யூரிட்டி எப்பயுமே இருப்பாங்க நைட்டெல்லாம். உள்ளே ஈஸியாக யாரும் வர முடியாது அன்டில் யூ ஹேவ் அ பேட்ச். இல்லைனா அவங்க சில செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அழகாக இங்கே ஃபுட்பாத் போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் வாக் பண்ணி மார்னிங் வரையும் அப்படியே எல்லாம் காமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, லேட் நைட்டாக தான் தூங்குவாங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ நைட் 10 o'clock வரைக்கும் அவங்க என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு எல்லாம் இதுதான் வந்து என்னோடய குட்டியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த குட்டி என்னோட வருது. அது இப்போ முந்திக்கு மாதிரி இப்போ பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஷை. ஏன்னா க்ரோனப் ஆனாங்கனாவே எல்லாருமே பார்க்குறேன், நிறைய பேர் வீடியோஸ் அவங்க பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்களும் அழகாக பேசுவாங்க. பெருசானே எல்லாம் ஷை ஆகி இப்படியே நவுந்து போயிடுறாங்க. வாட்டர் ஃப்ரண்ட் டெரேஸ். இது வாட்டர் ஃப்ரண்ட் டெரேஸ், இதோட இது ஏரியா. அந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா கடல் உள்ளாய் வாங்கி விட்டது. This is your own house. See, சுப்பு போகுது. இந்த பக்கம் வந்து கரை, போற பக்கம் வந்து ரொம்ப டீப். அந்த பக்கம் இருக்குது கரைக்கு, அந்த பக்கம் இருக்குது ராச்செஸ்டர். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது ராச்செஸ்டர். ஆமாம், இந்த பக்கம் வந்து நம்ம இருக்கிற இன்னொரு ஏரியா ராச்செஸ்டர் ஃபார் ஹெவன். ஆமாண்டா, இங்கே எல்லாமே சொந்தம், எல்லாமே சொந்தமாக வீடு வாங்கியிருக்காங்க எல்லாமே. Because we don't keep TV antenna until we buy the house. So they have air conditioners, they have lights outside. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கொடியெல்லாம் போட்டுருக்காங்க. இவங்களும் சொந்த வீட்டுக்காரங்க தான். ஸோ அவங்க வந்து ஹாலிடே ஹோமை வாங்கிட்டாங்க.
ஐ திங்க் எவ்ரி சம்மருக்கு இங்கே வராங்களா இல்லை இங்கேயே தான் அவங்க இருந்துட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் இது எல்லாமே பக்கத்தில் ஃப்ரெண்டில் இருக்கவங்க அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாங்க. நேத்தன் காலில் வச்சு விளாண்டுட்டு வரான், கல்லில் வச்சு விளாண்டுட்டு வரான். ஸோ இப்போ நிறைய சைக்கிள் பாபிக்யூலாம் இருக்குது. இதுவும் ஓன் ஹவுஸ் தான். அங்கே பாருங்கள் சைக்கிள் இருக்குது, பிள்ளைங்களோட இருக்காங்க. இங்கே காட்டு மேலே சைக்கிள் இருக்குது, பாபிக்யூ இது இருக்குது. ஐ திங்க் இங்கே இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே முக்கால்வாசி பீப்புள் பாட் பண்ணது தான். ஏன்னா எல்லாருமே இங்கே நிறைய பேர் சொந்தமாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்களும் சொந்தமாக வாங்குறதுக்கு அதோட ஸ்டெப்ஸ் என்னான்னு போய் கேட்கலாம். முடிஞ்சால் அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கிடலாம். பேசாமல் சாம்பாருக்கு மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வர பாபிக்யூ மிஷின் வெளியில் வச்சுருக்குறாங்க. அது கடவுள் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சாருன்னா காசு இல்லாமையே ப்ரொவைட் பண்ணிவிடுவார். அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காது. ஸோ we don't need to worry for the future to save money. When God is in our hand, everything will come at the right time. ஸோ இதான் நிசா லோக்கல். ஐ திங்க் 9 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஒரே ஒரு கடை, ஒரு சின்ன கடை, பட் வெரி பிஸியான ஷாப்பிங். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபுல் ஹாலிடேக்கு இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஃபுட் எமர்ஜென்சிக்கு எதாவது வேணும்னா வாங்கலாம். பட் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே வெளியிலேருந்து கொண்டு வந்துட்டோம். சும்மா நேற்று மட்டும் பால் யோகர்ட்லாம் மட்டும்தான் இங்கே வாங்கினோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இதான் ரிசப்ஷன் ஏரியா, அதான் வாட்டர் ஃப்ரண்ட் வாட்டர் பார்க். ஸோ இதான் ரிசப்ஷன். விச் ஒன் இஸ் ரிசப்ஷன்? இதுவா? ஸோ நாங்கள் ரிசப்ஷன் போகிறோம். எங்கே என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்கா? ஸோ ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. 2 days நாங்கள் நேற்று ஈவினிங் வந்தபோது ஸ்டால் இல்லை. பட் இன்றைக்கி ஏதோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு இல்லை ஃபுல்லாக இருக்கும். க்ரியேட்டிவ் ஸ்டூடியோ, அதான் வாட்டர் பார்க்கு, ஃபன் ஒர்க்கு, இங்கே பார் அண்ட் ஸ்டேஜ் இருக்குது. பப்பா ஜோன்ஸ், பர்கர் கிங், வெதர் ஸ்பூன், ஸோ குக்ஸ் வித் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ என் குட்டி வந்து இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் போகணுன்னு ஆசைப்பட்றான். கேட்கணும். இப்போ ஸ்லாட் இருக்கான்னு தெரியாது. பட் ஐ டோன்ட் நோ, ஐ வில் ட்ரை. கிவ் அவர் பெஸ்ட். இஃப் யூ கெட் இட், யூ கெட் இட். இஃப் யூ டோன்ட், வி வில் ட்ரை டு டூ நெக்ஸ்ட் டைம். சரி, அழகாக இருக்குது பாருங்கள் வாட்டரு. ரொம்ப பெருசு, நல்லா தான் போகலான்னு நினைக்கிறேன். நோ ஃபோட்டோகிராஃப் அலோடு நேற்று. ஏன்னா சேஞ்சிங். இதுதான் ரிசப்ஷன். நான் கேட்குறேன். வாட்டர் பார்க்க opening time என்ன 9 தானே? Arrive late as well in there up to how? You'll get allocated a check-in time to sit random, but you can arrive at any time of the even at the night 10 o'clock. Oh, okay. That's fine. It doesn't matter at all. That slot is just what time the caravan will be ready for. But when we come into the security will guide us like where to. So the check-in team finish at like 8 o'clock on a Friday. So if you arrive after that, all the security team know how to do it. வேற என்ன கேட்கணும்? பையாடா இது? பைக்கு கேட்டிருக்கலாம் இல்லை? இங்கே அங்கே என்ன இருக்கா பாரு இந்த மேப்பு. ஸோ இதுதான். ஸோ வாட்டர் பார்க் வந்து இன்க்ளூடட் தான் ஸ்விம்மிங்கில். ஸோ அதுதான் போய் கேட்டு வந்தோம் ரிசப்ஷன் ஏரியாவில். ஸோ அதனால் நாங்கள் அது உள்ளே போகும்போது 1 hour ஸ்லாட்டுக்கு நாங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே we got to go here. You have to take picture. இது வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம். வேணுமா வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அழகாக இங்கே வேணும்னா நம்மளோட ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நேத்தன் கம். Sit down. I can't sit down. No, I can't sit down. நீ உட்கார். No, நீ உட்கார். Yeah, you can sit down, அம்மா. Yeah. ஸோ நாங்கள் வந்திருக்கிறது எங்கே அப்படின்னா இந்த டைம் ஹெவன் ஹாலிடே கென்ட் கோஸ்ட் இந்த பக்கம் தான் வந்திருக்கோம். நியர் தான், 45 minutes டிரைவ் தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் 2 hours 3 hours டிரைவ் போக போகிறோம். சூன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன்.
ஸோ இப்போதைக்கு ஷார்ட் ஜேர்னிக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா மெரினா பார் விச் இஸ் பார் அண்ட் ஸ்டேஜ், அங்கே பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். நைட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃபேமிலி ஆர்கேட், இவங்க க்ரியேட்டிவ் ஸ்டூடியோனா நம்ம ஏதாவது பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ்லாம் வச்சு ஏதாவது பண்ணுறாங்க. பப் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. யூ கேன் ஆல்சோ அட்வென்ச்சர். இதில் வந்து நாட் அலவுட் வந்து கார்ட், பைக் அண்ட் ஸ்கூட்டர். ஸோ இது நாட் அலவுட். இதில் வந்து ஃபுல் அக்சஸ் ஆஃப் செக்யூரிட்டி மானிட்டர்ட் சிசிடிவி கேமரா இன் ஆப்ரேஷன். அது விளையாட போறியா? 2 பவுன் போடவா? இப்போ ஒன்று போட்டுக்கோ, விளையாடு. இதான் ஸ்விம்மிங் காட்டு. ஐயோ உள்ளே போக முடியாது போலவே, அவங்க வரட்டும் போகலாம். ஸோ ஸ்விம்மிங்க்கு தான் உள்ள என்ட்ரன்ஸ். இது வந்து பிள்ளைங்களோட ப்ளே ஆர்கேட். ஸோ இது பெண்ணு மணி இருக்குதுடா. 2 பவுண்டு 2 பவுண்ட் தானே வரும். கரெக்ட் 2 பவுண்ட் போடலாம் தானே, 2 பவுண்ட் போடலாம். ஸோ இதுதான் நேத்தன் இப்போ வந்து டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொன்னான் காரு. அதில் 2 பவுண்ட் கேஷ் போட போகிறேன். போமா. ஸோ 2 பவுண்ட் போட்டு அவர் ரேஸ் பண்ண போகிறார், கார் ரேஸ். நேத்தன் ரெடி டு டிரைவ். ஸ்டார்ட். You have to press the start button. Start. Which car you want? Standard, Furious? Yeah. 2 பவுண்ட் போட்டு இல்லை வந்துச்சா பாரு திருச்சிங்களா? ஸோ இன்னும் ஸ்டார்ட் ஆகல. 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ண போகுது இப்போ. யா அதில் ஃபோட்டோ தெரியுது, ஃபோட்டோ எடுத்துருச்சு கேமராவில். வாட் இட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுது கார். வெயிட்டிங். ஸ்டார்ட். யா okay, ready for the car race. Nathan, ready? Is it running? Yeah. So start பண்ணிட்டான் car race. Destroy the drone. Car. இந்த car நேத்தனோடது. 3, 2, 1. I think இதுதான் அவன் காரு. ரெட் கலர் கார் தான் அவன் காரு. ஸோ காரும் மூவ் ஆகுது. இந்த காரை ஓட்ட தெரிஞ்சாதான் ரியல் காரை ஓட்ட முடியும். இந்த காராவே பல்ட்டி அடிக்க கூடாது, அப்புறம் அந்த கார் ரியல் காரும் பல்ட்டி அடிக்கும். இந்த பாடியே மூவ் ஆகுது, பாடியே கார் மூவ் ஆகுது, பாடி மூவ் ஆகுது. Accelerator you have to give very slowly. No, your wheel, steering wheel, keep it straight. Yeah. So இப்ப 5th பிளேயரா இருக்கிறான், 5th நம்பர் பொசிஷன் இருக்கிறான். நேத்து செகண்ட் வந்தீங்க, இன்னைக்கு என்ன வர போறீங்க? இப்ப நம்பர் 4 போயிட்டான் பொசிஷன். ஓய் ஓய் ஓ ஓ ஓ ஓ ஸ்டீரிங் வீல் பறக்குது. ஓ ஓ 2க்கு போயிட்டு இங்க வந்துட்டானே. ஸோ அங்க போர்டு போட்டிருக்காங்க அவன் எதுல இருக்கான்னு. ஸோ அவன் 4ல போய் 5க்கு போய் 4க்கு போய். ஸோ கிட்ஸுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிற இடம் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி. ஸோ இப்போ 3rd பொசிஷனுக்கு வந்துட்டான், இப்போ 2க்கு வந்துட்டான், திருப்பி 3க்கு வந்துட்டான், திருப்பி 2க்கு வந்து. ஓ நம்பர் 2க்கு வந்துட்டான் இப்போ. Oh, number 2, you're going to finish now. Number 2, well done. So destroy the door. Yeah. 2nd place வந்துட்டான். Did you enjoy, Nathan? So enjoy பண்ணியா? Okay. இது சாக்லேட் எடுக்கிறது, அது அதிகமாக கிடைக்காது சாக்லேட் எடுக்கிறதுலாம்.
ஸோ இது வந்து மணியெல்லாம் போட்டு ஏதோ மூவ் பண்ணி இங்கே வரும் போல இருக்கு காயின்ஸு. நம்ம வேணும்னா சேஞ்ச் காயின் எடுத்துக்கலாம் இங்க. இதுதான் வந்து டான்ஸ் ஆடுற ஃப்ளோரு, டான்ஸ் ரெவல்யூஷன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெளியில சாப்பிட்றதுக்கான ப்ளஸ் பிளே ஏரியா சில்ட்ரன்ஸ் குட்டி பிள்ளைங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக இதை பாருங்க. இந்த பக்கம் வந்து ஃபேமிலி, இதுக்குள்ள ஒன்று இருக்கு ஃபேமிலி ஆர்கேட் தான். எத்தனை ஃபேமிலி ஆர்கேட் இது அண்ணனோட வரும்போது யூ கேன் பிளே 2 players இதுக்கு வேணும். இதுதான் வந்து பீஸா வந்து மூடி இருக்கு, நைட் தான் திறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் டைம் 4 PM இருந்து மிட் நைட் வரைக்கும். இது ஈவினிங் தான் இதுக்கு பஞ்சிங் அது. ஓகே, ஸோ அப்படியே வாங்க இந்த பக்கம் ஃபேமிலி ஆர்கேடு. உள்ளுக்குள்ள போனால் ஃபேமிலியாவை ப்ளே பண்ணலாம் போல. ஸோ இதுக்குள்ள ஃபேமிலியாக போகலாம். we didn't go this has pub and restaurant. ஓ வெதர்ஸ்பூன் இங்கே தான் இருக்கு. வெதர்ஸ்பூன் இங்கே தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் ஃபேமிலி போய் சாப்பிட்டுக்கிட்டே பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு நம்ம அவங்க ஐசைட்ல இருக்கிற மாதிரியே இதுவும் ஃபேமிலிஸ் வந்து என்ஜாய் பண்ணுற இடம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு அழகான ஒரு போட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அது வந்து ஸோ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்கள என்டர்டைன் பண்ணுறது தானே இது. ஒரு அவுட்டர் ஹாலிடேல கொண்டு வந்துட்டு ஒரு ஏரியாவில் ஒன்றுமே இல்லைன்னா போர் ஆகிடும். ஸோ அதனால இது மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கேம், பிக் ஷாட். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டராக வந்து அவன் ப்ளே பண்ணுவான். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒன்லி வந்து பெரியவங்க மட்டும் தான் விளையாடலாம். இது போட்டுட்டாங்க ரெஸ்ட்ரிக்ஷன். 24 hours கேமரா இருக்குது. 18+ இதுக்கு வந்து ஐடி கேட்பாங்க. இப்போ ப்ரூஃப் இல்லாமல் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வில் செக் யுவர் ஐடி, ப்ரூஃப் ஐடி கொடுத்துக்கணும்ல. இதெல்லாம் வந்து கசினோ மாதிரி, கசினோ இருக்கும்ல, காயின் போட்டு கசினோ விளையாடுறது. கிரேசி டவர். ஸோ இது வந்து ஃபேமிலி ப்ரைஸ். நிறைய இங்கேருந்து கேஷ் இருக்குது. நம்ம வந்து கார்டை காட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற காயின்ஸ் இங்கே டிஸ்பிளேனா அதுக்கப்புறம் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மணி ஒர்த் 2 pounds 1 poundக்கு வேல்யூ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி விளையாடலாம். இது வந்து வெதர்ஸ்பூன்ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், அங்கே எழுதி இருக்குது. அது பக்கம் போகலாம் வாங்க. ஸோ இங்கேயும் வந்து நிறையா ப்ளே ஏரியா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கிகா ஷாட், ஜோம்பி. இது என்ன பியா ஹிப்போஸ். இதில் உட்காந்துட்டு பாலை புஷ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நேத்தன் உட்காந்துட்டு புஷ் பண்ணுமா பாலு. இது வி வில் பிளே. யா நவ் டேவிட் வந்து நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இதில் காட்டுங்க வெதர்ஸ்பூன். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். பிரேக்ஃபாஸ்ட் இப்போதைக்கு காலையில் எல்லாரும் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதான் வெளியில் அவுட்டர் டைனிங் ஏரியா. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சும்மா போயிட்டு வரலாம் வா. ஏத்தாக்கம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுற டைம் 8 to 11. இதில் வந்து பார் இருக்குது. We can allow. Okay. Who said that you're not allowed? We can just go inside and have a look. So இங்க பாரு. ஸோ மெனு கொடுத்துருக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன சர்வ் பண்ணுறாங்க. அவகோடா மஃபின், ஃப்ரெஷ் ஃப்ரூட், யோகர்ட். ஐ திங்க் லஞ்சும் சர்வ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சாலட். ஐ திங்க் இஸ் அப் டு 11. இல்லை அழகாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். இது பப்பு, அது பிரேக்ஃபாஸ்ட். நல்லா காஃபி ஸ்மெல் அடிக்குது. இப்படி வானேத்தன். இது அப்படியே வந்தால் ஓப்பன், ஸ்கேன் த QR கோட். அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. வைஃபை. திஸ் காஃபி இஸ் a very nice coffee. Italia Lavazza. அதான் ஸ்மெல்லுன்னு நினைக்கிறேன், காஃபி ஸ்மெல். ஸோ இந்த பக்கமும் இருக்குது, உட்காந்து சாப்பிடலாம். இந்த சைடும் கொஞ்சம்
நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுறது. மேபி 11க்குலாம் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஸ்விம்மிங் ஏரியா. இந்த பக்கம் போகலாமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும். இதுக்கு தான் இப்போ கொஞ்சம் நாங்கள் 11:30க்கு ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். அப்போ நான் காட்டுறேன் உள்ளே போகும்போது. ஃபயர் எக்ஸிட் இது போகக்கூடாது. மோனோப்ளே பாரு, மோனோப்ளே இது பாரு நேத்தன் உன்னோடது. காசி நீ ப்ளே பண்ணுவீங்களே வீட்டில் இல்ல? ஓகே, ஹோப் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க பிள்ளைங்களை கூட்டு வந்துட்டு ஹாலிடே டைமில். பாருங்க டிக்கெட் எடுக்கிறாங்க, டிக்கெட் எடுத்து விளையாடுறாங்க. நேத்தன் நம்மளுக்கு ரூம்ல ப்ளே பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ப்ளே பாஸ் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க £7.50 சொல்லி புக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை நான் பார்க்கணும். பார்த்துட்டு நாளைக்கு கொண்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதில் விளையாடலாம். நாளைக்கு நைட் பர்கர் கிங். டுடே as well. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லா நாளைக்கு என்ன ஷெட்யூல் எல்லாம் ஷெட்யூல் இப்பயே சொல்கிறான். ஸோ அதனால் அது கேட்டு ப்ராசஸ் பண்ணணும். இதுதான் பர்கர் கிங், ஸ்மால் பர்கர் கிங் தான். பட் ஓகே, அது வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்பு. ஸோ இது வந்து எப்படின்னா உள்ளே போய் நம்மளோட சில்ட்ரன்ஸ் கேமிங் ஏரியா. இதுக்குள்ளே தான் ஸ்விம்மிங்க்கும் இந்த சைடு லெஃப்ட் சைடு போகணும். இங்கே தான் வந்து பப்பா ஜோன்ஸ், வெதர் ஸ்பூன் ரெஸ்டாரண்ட், பார் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிக் பிளான்ட் பாட் பாருங்க, பிளான்ட் பாட் எவ்வளோ பெரிய பிளான்ட் பாட்டில் பிளான்ட்டு வளர்க்குறாங்க. நைஸாக இருக்குது, அது கலராக இருக்குது பாட்ஸு. நைஸ் பிங்க் கலர் இல்லை நேற்று. இப்போ ரிசப்ஷனில் பேசி ஸ்விம்மிங் டைமிங்கை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது புக்கிங்கில் வரல. பட் ஆனால் அந்த ஸ்விம்மிங் எங்களுக்கு டைமிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 12 o'clock ஷெடியூல், எங்களுக்கு 11:30. ஸோ நாங்கள் 11:30 இங்கே உள்ளே இருக்கும்போது அவங்க 12 o'clock உள்ளே வருவாங்க. அங்கே நாங்கள் மீட் பண்ணுவோம். யார் அவங்கன்னா எங்களுடைய பியூட்டிஷியன் மேடம் இரானியா. எனக்கு பியூட்டி பண்றதே இவங்க தான். என்னைய பியூட்டி பண்ணி இப்படி அழகு பண்ணி வெள்ளையாக்கினதே இவங்க தான். உங்களுக்கு யாராவது வேணா என்னைய அப்ரோச் பண்ணுங்க. நான் உங்க நம்பரை தர, நீங்க வரலாம், எங்க இருந்து வேணாலும் வரலாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மேரேஜ் மேக்கப் புடவை இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாமே. டாட் ஃபெட்ல இருக்காங்க. சரி, அவர் எடுத்து கொடுக்காருனால பாட்டுக்குள்ளே நீங்க இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்ல. ஷெட்யூல்னா ஷெட்யூல் தான் போக முடியும். அது மாத்திக்கலாம் நீங்க வேணும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரிசப்ஷன் போய் எல்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு ஸ்விம்மிங், இப்போ எங்களோட ஸ்விம்மிங் ஸ்லாட்டு 11:30. ஸோ பேக் ஹோம் போயிட்டு நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு எல்லா ஸ்விம்மிங் காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து அப்படியே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடையே போகிறேன். நான் போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவோம். அங்கே பாருங்கள் வியூ மண்ணு தான் தெரியுது. ஸோ கடல் வந்து உள்ளே வாங்கிடுச்சு. கடல் தான் நெசியா அது. வாட் இஸ் தட்? ஏன்னா போட்டு தெரியுது. ஓ, எக்ஸ்போர்ட் பண்ற எம்எஸ்சி 4th நினைக்கிறேன். 4th ஆகஸ்ட் 4th ஃபர்ஸ்ட் வீக். என்னைக்கு வருது? 4ஆம் தேதி ஃப்ரைடே வருது. 4ஆம் தேதி ஃப்ரைடே நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்கிட்டு ஹாலிடே டைம்ல வந்து எங்க ஃபேமிலியோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். Welcome back to our home. ஐயோ அம்மா, இது பிக்குன்னு நினைக்கிறேன்ல. இது கொஞ்சம் பெருசோ? ஆமாம், இது பெருசு தீனா. இது பாரு, லேக்கு பாரு, இதான் லேக்கு. இதான் இந்த லேக் வியூ. இது லேக் வியூவுக்கு நமக்கு பேக்கு தான் லேக் வியூ. இவங்களுக்கு தான் பக்கத்தில் லேக் வியூ. இது மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த லேக்கில் போட்டிருந்தாங்களே மீன் பிடிக்கலான்னு. ஆமாம், பிடிக்கிறாங்க பாரு. அங்கே பாரு மீன், அங்கே பாரு பிடிக்கிறாங்க மீன். நெம்புது பாரு மீன்.
ஃபிஷிங் பண்ணலாம். இது ஃபிஷிங் லேக் பத்தியா, ஃபிஷிங் லேக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்களுக்கு திருப்பியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து ஹெவன் ஹாலிடே பிரேக் இன் கென் கோஸ்டில் வந்திருக்கிறோம். ஸோ இது சம்மர் டைம்னால நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் சில்ட்ரன்ஸோட புக் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு லேக் வியூ இது புக் பண்ணியிருக்கோம், ஸ்டேகேஷன். ஸோ அதில் ஸ்டே பண்ணிவிட்டு எங்களோட ஃபஸ்ட் டே இதான் வந்து இந்த தேம்ஸ் நதியோட இந்த அப்படியே வந்து இந்த கடலை கடக்கிறது வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இதில் வந்து நாங்கள் காலையும் வைக்கலாம். இந்த பக்கம் இறங்கி நல்லா இருக்குது, பார்க்க அருமையாக இருக்குது. நல்லா ப்ளசண்ட்டான ஒரு ப்ரீஸ், நல்லா காற்று, நல்லா இருக்குது. இதான் இவன் தான் இந்த குட்டி பையன், சின்னதாக இருந்து இப்போ வளர்ந்துட்டான். நாங்கள் இருக்கிறது அங்கே தான், அங்கே இருக்கிற அந்த ஒயிட் பில்டிங் அதுதான். ஸோ இதுதான் வந்து லேக். இங்கே வந்து எல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க, பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷிங்க்குனே வச்சுருக்க லேக்கு. இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் நம்ம கால் வைக்கிறது. அந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே உட்காந்து கால்லாம் வச்சு குளிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஹெவன் ஹாலிடேஸ் புக்கிங் ஏரியா பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அந்த ஹெவன் ஹாலிடேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணிட்டு இது மாதிரி போய் ஒரு 2 to 3 nights நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது. ஸோ 3 nightsக்கு நாங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிறதுல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்னோடய குட்டி ராஜா, இவர் தான் நேத்தன். ஸோ இப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பார் குட்டையாக இருந்து. அப்போ சின்ன சின்ன பேபியாக பேசுவார். இப்போ பேசுறதுக்கு வெக்கப்படுறாரு, என்ன தான் செய்றது. இப்போ வந்து அவர் கிராம ஸ்கூல் போயிட்டார். அதனால் என்னோடய வாழ்க்கையில் நான் 3 நாள் வீட்டிலேருந்து ஜாலியாக வெளியில் வந்துட்டேன். வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு டைமுக்கு வந்திருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி போகலாம், பட் நாங்கள் போனால் அங்கெல்லாம் மறையும். ஸோ நான் இங்கேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பட் ஐ லைக் திஸ் ப்ளசன்ட் ஏர். இறங்கி வா மேகி. நோ, நான் இறங்கி வர மாட்டேன். நான் இறங்கி விழுந்து வந்தேன்னா என்னால் ஏற முடியாது. அதனால தான் நான் இறங்காமல் இருக்கேன். இந்த இடத்துல நின்று அப்போ கூட இங்கே விடு கண்ணா, அம்மா விடு, இங்கே நில்லு, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அனுப்பிச்சு விடு. நில்லு. எங்கள் டாடி ஃபோனை வச்சுக்கிட்டாரா? எப்படியோ வந்தாச்சு, இறங்கியாச்சு. இது வந்து கிரேனை வச்சு இறக்கியாச்சு. ஆமா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பெரிய சன்னும் பாருங்க. மேல இருந்து இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் இறக்கி இந்த ஜஸ்ட் இடத்துக்கு இறங்கிரணும்னு வச்சிட்டாங்க. ஒரு கிரேனை வாடகைக்கு எடுத்து அது நல்லா சாப்பிட்டுட்டு இறக்கி இருக்கிறாங்க. என்ன செய்யறது, வயசாகுது வேற. ஒன்னும் மீன் பிடிச்சுன்னு இருக்காங்க அங்க 2 பேரு. அங்க அழகா பாத்தீங்கன்னா அழகா ஒருத்தர் ரோ பண்றாரு, அவன் மீன் பிடிக்கிறான். எப்படிதான் இந்த பயப்படாம தண்ணிக்குள்ள அப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் பழக்கப்பட்டவங்க. இப்ப வந்து இதுல சுனாமி எல்லாம் வருமா வராதா? சுனாமியா? பீச்ல தான் வரும் சுனாமி. எந்த ஊர்ல இருக்கிற நீ? சுனாமி வர ஊர் பக்கம் ஜப்பான், மலேசியா. சுனாமி கடல்ல இருந்தா, ஆனா இது சுனாமி வராது. ஏன்னா இது வந்து ரிவர் தானே, வராது. சோ அது நான் இருக்கிற இடத்துல வராது. ஏன் நீ வந்து பெரிய மலை இல்ல, மலை பெரிய கலத்துக்கு போடுறான் என் பெரிய. அங்க பாருங்களேன், பெரிய. வெல்கம் பேக் டு லண்டன் மேகி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பியும் பேக் சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். வாட்டர் பலூன் ஒருத்தர் மேலே ஒருத்தர் த்ரோ பண்ண போகிறதுக்கு என்னோடய சின்ன குட்டியில் வாட்டர் பலூன் வாங்கி அதில் வாட்டரை ஃபில்லப் பண்ணி, ஸோ இப்போ நாங்கள் அடிக்க போகிறோம். கையில் ஃப்ரிஸ்பி வச்சுருக்கோம், அதுவும் விளையாட போகிறோம் ஆஸ் எ ஃபேமிலியாக. இல்லை நேத்தன், என்ன பண்ண வாட்டர் பலூன் வாங்கி? இது we are going to do this first, but what I ask you is, what did you do with the water balloon? Filled with water? அதை உட்காந்து கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது உட்காந்து எல்லாம் ஃபில்லப் பண்ணி இவ்வளோ வாட்டர் பலூன் ரெடி ஆகிருக்குது. ஸோ we are going to show that in the back. இதுக்குள்ளே போக போகிறோமா? இங்கே போய் விளையாட போகிறோமா? இங்கே போய் அடித்து விளையாடுறதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் இறங்க போகிறோம்.
ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கு. You have to be walking carefully. ஏதோ அழுக்கா இருக்கு. அங்க என்னவோ பண்றாங்க பாரு, பேபி சில்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ மண்ணை வச்சுலாம் விளையாடுறாங்கடா இல்ல நேத்தன். இந்த பக்கம் போனா அப்புறம் இதுக்குள்ள போயிருமே, அந்த ஃப்ரிஸ்பி த்ரோ பண்றதுல போய் எடுக்க முடியாது. நோ நேத்தன், இட் வில் கோ டேவிட், வி கான் கோ அண்ட் டேக். நம்ம அங்க இருந்து விளையாடினதான் நல்லது. நேத்தன் உள்ளுக்குள்ள போனா உள்ள போயிருவோம் சேரு, அங்கெல்லாம் போறது இல்லை நேத்தன். நேத்தன் க்ரூஸ் ஷிப் தானே அது. ஏன் ஒரு நாள் க்ரூஸ் ஷிப்ல போகலாம். யா எங்கேருந்து நான் போகணும் தெரியுமா? லண்டன் டு நியர் டு த இடத்துக்கு போகலாம். போன்மவுத் போகலாம், இல்லை சவுத் ஆம்ப்டன் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம். சரி திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் இது வரைக்கும் இருந்துச்சு, அதான் சேரு சகதியமாக இருக்குது. ஆக்சுவலி டீப்பான ஏரியா வந்து அங்கே ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் வருதுல்ல, அங்கே தான். ஸோ ஆக்சுவலி இது வந்து தேம்ஸ் ரிவரு, இது கடலில் போய் கலக்கிற இடம். பட் ஆக்சுவலி வாட்டர் வந்து எப்பயுமே காலையில் கொஞ்சம் முன்னாடி வருது, பின்னாடி போகுது, திருப்பியும் டிஃப்ரெண்ட்டு பக்கமாக வருது போகுது. ஸோ அங்கெல்லாம் விளையாடுறாங்க. பார்த்தோன்னா இது வந்து பீச் கிடையாது ஆக்சுவலி, சும்மா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்ம இருக்கிற இடத்துல வந்து சும்மா அப்படியே விளாண்டுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். இது பீச் ஏரியா கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ ரிவர், அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து அடுத்த ஏரியா பார்க்குறோம். இந்த ரிவர்லேருந்து ரிவர் கடலில் போய் இது சேர்ற இடம் இது. ஸோ அதனால தான் இது தேம்ஸ் ரிவர். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் எல்லாம் பீப்புளெலாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் எங்களுது லேக் வியூ, அவங்களது வந்து ரிவர் வியூ. இதுதான் வந்து இங்கே இருக்க ஒரு பெரிய லேக். இதான் லேக். இந்த லேக் என்னன்னா சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷிங் ஏரியா. பட் ஐ திங்க் நாங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் இதை போய் யாரும் பண்ண முடியாது, பர்மிஷன் வாங்கினா தான் பண்ண முடியும். ஃபிஷ்ஷிங் ரோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. ஃபேமிலிஸ் எங்கே வந்து பிடிக்கிறாங்க. நாங்கள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லார் கையிலையும் ஒரு ஃபிஷ்ஷிங் பெரிய ராடெல்லாம் வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அதுக்கு பே பண்ணணும். இப்போ க்ளோசர் லுக்கு காட்டலாம். அங்கே வர க்ரூஸு அழகாக இருக்கு. அந்த க்ரூஸ் டைட்டானிக் ஷிப்பு. இது வந்து க்ரூஸு, சாதாரண க்ரூஸ். டைட்டானிக் தான் பெரிய டைட்டானிக்கு படமே வந்துச்சு, டைட்டானிக். அது மூழ்கி தண்ணியில் மூழ்கி, அது மாதிரி இது ஒன்றும் ஆகாது. பட் ஒரு ஆசை தான், ஆனால் பயமாகவும் இருக்குது போகிறதுக்கு. அங்கே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கமாக போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வாட்டர் அடிக்க போகிறோம். அதுதான் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டான ட்ரெஸ்ஸாக போடாமல் ரொம்ப நார்மல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம். நேற்று நாங்கள் இதில் இறங்கணும், இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா கண்ணங்கரைன்னு டர்ட்டி மட்டாக இருக்குது. வா, அதான் அதுக்கு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகுது. அதே லைனில் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி ஒரு ஷிப்பு, பின்னாடி ஒரு ஷிப்பு, பின்னாடி ஒரு ஷிப்பு. ஐ திங்க் அதான் வேன்னு நினைக்கிறேன். அதுதான் டீப்பாக இருக்கிறதுனால அந்த வே மட்டும் தான் ஃபாலோ பண்ணி எல்லாரும் போகிறாங்க. ஐயோ, காலு தடுக்கி விட்டுச்சுன்னா விழுந்துருவேன். ஸோ பரவாயில்ல, நான் இறங்கிட்டேன். ஏன் சொன்னால் நான் அத்லெட்டிக்ஸ்னால நான் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணி கிரிப் பண்ணி இறங்கிட்டோம்ல. நான் வந்து சின்ன வயசில் நான் ஓடாத லாங் ஜம்ப் இல்லை, ஹை ஜம்ப் இல்லை, ரிலே கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஷ்ஷிங் லேக்கில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்குன்றதை போட்டிருக்காங்க. கார்ப், கோல்டன் கலர் எல்லோ, அடுத்தது டென்ச், அடுத்தது டெரப்பின், அது வந்து டர்ட்டில் டைப், ஆமாம் சீ டர்ட்டில். அப்புறம் ரோச்சு, ரெட்டு அண்ட் பிரிம், சீ பிரிம். நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் இது, சீ பிரிம். இது இந்த ஃபிஷ்ஷிங் லேக் பார்த்தீங்கன்னா
இந்த லேக்கை உருவாக்குனவங்க ஒரு ஃபேமிலி ஆஃப் மோர்ஹின்ஸ் இந்த லேக்கை உருவாக்கி இருக்கிறாங்க. இட் இஸ் குட் எக்ஸாம்பிள் லெஷர் அண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக. பேபி ஃபிஷ் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள. அதே மாதிரி பறவைகள் இதுக்குள்ளே வந்து சாப்பிட்ற பறவை, ஃபிஷ்ஷை சாப்பிட்ற பறவை ரெஞ்ச் ஃப்ளவர், ஹாப்விங், நாட், கிரே ஃப்ளவர், டன்லின், ஒக்கட், ஆயிஸ்டர் கேச்சர், ரெட் ஷாங்க், கர்லு, பிளாக் டெயில், கொட்விட், டர்ன் ஸ்டோன். ஸோ இவ்வளோ விதமான பேர்டு இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து சாப்பிடும் பொழுது ஃபிஷ் எல்லாம். ஆனால் ஒன்றையும் காணுமே, எதுவுமே பறக்கலையே, எதுக்குமே வந்து சாப்பிடலையே. ஸோ இதான் சொன்னேன் இந்த நம்பர். பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் வந்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்னு பார்ப்போம். ஸோ இதான் இந்த ரிவர். ஸோ ஒரு கட்டை அழகாக கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸ்விம் 21. இவங்க 21 பீப்புள் இங்கே கொடுத்தாங்கன்னா இவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு அழகாக அந்த ஒரு பெரிய டேப் இருந்துச்சுன்னா அதில் போட்டு, நம்ம ஊரில் இந்த ஃப்ராக் இதில் தானே இருக்கும். ஃப்ராக் இருக்கிற ஒரு லீவ்ஸ் மாதிரி பூ இருக்குது, அழகான பூ, லில்லி. ஓ இதை வருது. ஆமாம், பேர்டு இதை தானே தேடினேன். இதை வந்துட்டு இருக்குது அங்கே ஒரு பேர்டு. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் கேட்ச் பண்ணி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். நிறையா அழகாக நீந்திட்டு வருது. ஆனால் ரோப்பு பாரு, அங்கேருந்து இது வரைக்கும் ரோப் கட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபிஷ் இருக்குமோ ஒரு வேளை. மேபி பிரிச்சிருக்காங்க, செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. தண்ணி எவ்வளோ அழகாக அப்படியே இந்த சன்னில் எவ்வளோ அழகாக தெரியுது, அப்படியே வேவ்ஸ் போகிறது. அவர் அங்கே போட்டார், அவர் அங்கே போட்டு அந்த ஃபிஷ்ஷை பார்த்து இப்போ படுக்க போகிறது. அது வருது பேர்டு. ஸ்விம் 21. பார்த்தீங்களா? ஃபிஷிங் லைசன்ஸ் ப்ரூஃப் இருக்கணும். லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் போல இருக்கு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம். ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி புக்கிங், அது ரெண்டும் இருந்தால் தான் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து நாங்கள்லாம் அலோடு கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்து விளையாட வாட்டர் பலூன் கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் இப்படி இருக்கும். இங்கே வந்து காட்டுங்க. என்னோட சின்னது வந்து எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிச்சு. பாவம் பாப்பா இல்லை. இங்கே பாருங்க, தண்ணி இருக்குது, தெரியுது, ஆடுது. ஸோ ரெடி ஸ்டடி. யார் மேலே ஃபர்ஸ்ட் அடிக்க? நான் அடிக்கிறா, என் மேல தண்ணி அடிக்கிறா. என் மேலே அடிக்க கூடாது. There's only one more. Oh no! அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு எங்களோட வாட்டர் ஸ்பிளாஷிங். தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க, போயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா போயிடும் தண்ணிக்குள்ளே. இப்படி போடு. பிடிச்சாச்சு. ஒழுங்கா போட தெரில மம்மிக்கு இல்லாடி. நீனும் போடல படா மண்டு பயலாம். உனக்கு போட தெரிலடா. விடணும். இப்படி போடணும், ஸ்மூத்தாக போகணும். அது அடி மண்டையில் அடி மண்டையில் விழுந்துச்சான், மண்டையில் விழுந்துச்சான். கேட்ச் பண்ணுறேன்.
உங்கள் டாடிக்கு பிடிக்க தரலடா. ஸோ நாளைக்கு இன்னொரு அனதர் 60 வாட்டர் பலூன்ஸ் பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி நேற்று மேலே ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும் நாளைக்கு. டாடி மேலே நாளைக்கு ஏன் டேவிட் மேலே. இங்கே பார் அந்த அதான் ராடு, அதுதான் ஃபிஷ்ஷிங் ராடு. பார் பிடிக்கிறாங்க பார். பிடிக்க தெரியுதுடா ஃபிஷ்ஷிங்கு. அப்போ இதில் இவ்வளோ ஃபிஷ் இருக்கா? வா. ஓ அதுலேருந்து இப்படி உள்ளே வருதா வாட்ரு? ஓகே. ஹாப்பி? ஹாப்பி. பியா டாடி பார் அதில் ஏறுறாரு. ஏறிடுச்சு. ஆமாம் கிறிஸ்மஸ் டைம் நல்லா இருக்கும் இல்லை தினா? அப்படியா? இங்கே பாரு எலக்ட்ரிக். இங்கே கூட ட்ரிப்பிங் இங்கே தான் வரும் போல. This is your room. That is David's room. Spiky? Yeah. Why spiky? Get in, big man. Where's my shirt? He's inside the bag, big man. Okay. Big man. Kada taran sathi open. Water, no water. Watermelon. Watermelon cut பண்ணி தரேன் நீல. ஹலோ வெல்கம் பேக் டு மேகி, லண்டன் மேகி. நேற்று தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. அந்த கொடிக்கு கீழே இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கொடி ஃபுல்லாக தண்ணி. ஆக்சுவலி நீங்கள் சொன்னாங்க டைடல் நிறையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய வேவ்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி. நம்ம அந்த பக்கம் அப்படியே போய் காலில் தண்ணியில் படுற மாதிரி போயிட்டு வரலாம். நல்லாவும் இருக்குது இன்னைக்கு. வாட்டர் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது வாட்டர். அந்த அழுக்கு இருந்ததெல்லாம் போய் இப்போ அழுக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் ஆக்சுவலி அடியில் அழுக்கு தான் இருக்கும், அழுக்கு இல்லாமல் இருக்காது. இந்த இடத்துலலாம் அழுக்கு அப்படியே மேலே படிஞ்சிருக்குது அந்த அழுக்கு ஃபுல்லாக. ஸோ இப்போ நாங்கள் போய் நேற்று பாதி விளாண்ட வாட்டர் பலூன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்படி இறங்க போகிறோம் இந்த பக்கமாக. ஷிப்பு பெரிய ஷிப்பு அது. நேற்று இந்த ஷிப்பு ஆக்சுவலி காலையில் போயிட்டு திருப்பி இப்போ ரிட்டர்ன் வருது. அது அங்கேருந்து போய் இறக்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஏற்றி எடுத்துகிட்டு வருது இந்த பக்கம். தண்ணிக்குள்ளே போச்சுன்னா முடிஞ்சுது. நம்மளாம் வா இல்லைன்னா போ. எங்கடா கீயை போட்டேன்? ஐயோ ஜீசஸ், என் மேலே போட்டேன். என் சட்டை ஈரமா போச்சுடா. Yeah. Okay, good boy. So next holiday we can buy more water balloons. Where we can get in the shopping? In any shopping you can get. So okay, we go now and we get the water balloon for the next holiday, and then we can enjoy there. Yeah? Okay, before the shop close, we need to go now. Can we go straight? Yeah. You go and change your dress. Yes. We'll just go straight there. We'll drop this and then we'll go. We have to go straight to the shop. Okay? Rajinikanth. Should we buy 2 packs? Rajinikanth. Or should we buy 2 packs? Yeah, 2 packs, okay. For 200. For 200, okay. Nathan, you have to David நீ நல்லா விளையாண்டாதான் அப்புறமா அவன் கூட விளையாட மாட்டான். அப்புறம் அதுக்கு தான் சொல்கிறேன், நீ பொறுமையாக அவன்கிட்ட பேசு. டேவிட் ப்ளீஸ் கேன் யூ டூ திஸ் அப்படின்னு அண்ணன்ட்ட பொறுமையாக சொன்னா அவன் கேட்டுப்பான். I know, but you have to tell him.
تفلت